நம்ம டோலிவுட்ல இருந்து புதுவாரா வந்தது தான் இந்த புஷ்பா 2. ஸோ கிட்டத்தட்ட கேஜிஎஃப் ஃப்ரான்ச்சைஸை பார்த்து பிட் அடிச்சு, காப்பி அடிச்சு இவங்க வந்துட்டு இங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத வச்சு இப்போ 1000 கோடியும் அடிச்சுட்டாங்க. அதுதான் வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அது எல்லாராலயும் பண்ண முடியுமான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் சொல்ல முடியும். அவங்க அப்படியே ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸு அப்படி இப்படின்னு ஒரு பில்டப்பு, அது ஒரு ஒரு மேக்கிங் இருக்கணுங்க. அப்படி இருந்தா தான் எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். சரி ரைட் ஓகே. இந்த வீடியோ வந்துட்டு நம்ம அட்மின்கே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு புஷ்பா 2 பிடிக்கல அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் தெரியும். இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ உனக்கு என்னடா பிடிச்சா இல்லைன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அட லூசு பேர் நீ கோல்ட்டியா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒரு கமர்ஷியல் படம் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. ஒரு 3.5 மணி நேரம் இப்போ உட்காந்துருக்க தேட்டரில் அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கருத்தாக இருக்கும். அந்த இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. ஆனால் டைம் பாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல அப்படி லேக் வந்துட்டு தொடுத்திக்கிச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக லேக் இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் பாடல்கள் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஈர்க்கவில்லை. வீடியோவாக பார்க்கும்போது மேக்கிங் நல்லா இருக்கனால நம்மளுக்கு பார்க்க முடியுது தவிர்த்து மித்தபடி இந்த பிளேஸ்மெண்ட்டும் வந்துட்டு கோட் படத்தில் அங்கங்கே வச்சாங்கள பாட்டு என்னடா எங்கே இருக்கிற வச்சிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் பாட்டு வைக்கணும் அப்படிங்கிறக்காக வச்சுருக்காங்க. ஸோ ஓகே ஊவான்ட்ட மாதிரி ஒரு புல்லிங் ஸ்ட்ராட்டஜியாக சூசமாக சொல்லுவாங்க. அதான் இந்த படத்திலும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு வந்துட்டு பாடல்கள் கேட்குறதுக்கு வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆகும். பிஜிஎம் வைஸ் பார்த்திங்கன்னா சாம் ஜேஸ் போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. இந்த சாய் அபியான்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் கட்சி சார். ஸோ அவரும் வந்துட்டு சாம் ஜேஸோட ஒரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ண போகிறாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சமீபத்தில் பென்ஸ் படத்தில் ஒரு பிஜிஎம் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட சாம் ஜேஸ் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். டாலிவுட்லுக்கு இருக்கிற ஒரு படத்துக்கு போட்டாலும் அவங்க ஃப்ளேவர் மாறாமல் நம்ம சாம் ஜேஸ் சூப்பராக போட்டிருக்காரு. அது நம்மளாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சீன்ஸாக பார்க்கும்போது அப்பீலிங்காக இருக்குது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அப்லிஃப்ட்டும் பண்ணுது. ஸோ ஓகே அடுத்து அல்லு அர்ஜுன் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டாரு. சாரி ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே பண்ணிட்டாரு. அந்த மேனரிசம் தான் நம்மளுக்கு வழக்கமாக ஒட்டாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் படத்தில் ஹீரோயினாக ராஷ்மிகா வராங்க. ஸோ அவங்க வச்சு ஒரு டேர்னிங் பாயிண்ட் படத்தெல்லாம் நடக்குது. படம் பார்க்கணுங்க புரியும். ஸ்ரீலீலா பார்க்கும்போது தான் மூவன்ட்டவரை சமந்தா பண்ண ஒரு வேலையை இங்கே ஸ்ரீலீலா பண்ணி முடிச்சிருக்காங்க. அது அவ்வளோ தான் மக்களே. ஸோ வேறு என்ன கேட்டிங்கன்னா படத்தில் வந்துட்டு சப்ளாட்டை வச்சு நிறைய பில்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் கிளிஃப்ஹேங்கர் என்ன வச்சுருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்லு அர்ஜுன் சொல்லி வச்சு பிடிச்சிருப்பாங்க. எப்படி இது கன்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஜப்பானில் ஒரு ஃபைட்டு வரும் கனவு மாதிரின்னு நினைக்கிறேன். அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமும் ஒரு இன்ட்ரோஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லோ மோட் பிளர் எஃபெக்ட் அப்படின்னு போட்டு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அல்லூரினை காட்டியாச்சு படத்தில். மறுபடியும் எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை தவிர்த்துருந்துருக்கலாம். ஸோ அது வந்துட்டு இங்கே யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இங்கே குறிப்பிட வரும். அதுக்கப்புறம் இந்த ரஷ்மிகா வந்துட்டு ஃபீலிங்ஸ் அப்படி இப்படின்றாங்க பார்த்தீங்களா. அந்த இடம் வந்துட்டு பார்க்க நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் கிரிஞ்சாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் டைலாக் வந்து அப்படியே கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வரும்போது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அந்த சிஎம்மோட ஃபோட்டோ அதுக்கப்புறமும் தேர்ட் பார்ட்டுக்காக இவங்க பண்ண வேலை நல்லா இருந்துச்சு. இந்த சீன்ஸ்லாம் முக்கியமாக இந்த கோயில் நடக்கிற சீன் அதுதான் வந்துட்டு கான்ஃப்ளிக்டை பண்ணுது பார்த்தீங்கன்னா. அப்போவே நினச்சேன் என்ன படத்தில் இந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது இதை வச்சு தான் பாதிரி எழுத போகிறாங்க. அதனால தான் இந்த சீன் சூப்பராக எழுதிட்டாங்க அப்படின்னு. அதான் மகளே பாடம் வந்துட்டு நீங்கள் ஓவராலாக லாஜிக் பார்ப்பேன் அப்படி இப்படின்னீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. அனிமல் படம் பார்த்தீங்களா அந்த ஆடியன்ஸ் தான் நானும் நீங்களும் அந்த ஆடியன்ஸ் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தை போய் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு கூட சேர்ந்து எல்லோரும் சேர்த்துக்கிட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பார்த்தா தப்புலன்னு சொல்லுவேன். ஏன்னா டைம் பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ சும்மா பார்த்துட்டு வாங்களேன். அவ்வளோதான் நம்மளோட கருத்தானது. அவ்வளோ மக்களே சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சான் இல்லை தமிழ் சினிமாவில் இப்படிலாம் படம் பண்ணால் 1000 கோடி அடிச்சிருமா அப்படி இப்படின்னு சொன்னிங்கன்னா 1000 கோடியில் ஒரு விஷயம் இல்லை. கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன். அதை வந்து நம்ம தமிழ் சினிமா நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூலி படத்தில் கண்டிப்பாக ஒரு 1000 crores எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அவ்வளோ மக்களே ஓவர் ஹெட்டட் ஸ்பெக்ட் பண்ண விரும்பல நான் அந்த படத்துக்கு. ஸோ ஓகே எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் அட்மின் வந்துட்டு நீ செம்ம பொழப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு. Please share, like, comment and subscribe.